ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். வெண்டைக்காய் பொரியல் பார்க்கலாங்க. வெண்டைக்காய் வந்து நான் க்ளீன் பண்ணி நல்லா வந்து துணியில் துடைச்சி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஈரம் பதம் இல்லாமல் நல்லா துடைச்சி கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் வாங்க செய்கிறது பார்க்கலாம். கடாயை வச்சுருக்கிறேன், எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பாருங்கள், 4 கடலைப்பருப்பு, கடுகு, அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். செவந்து வந்துச்சு. இப்போ வந்து இந்த வெண்டைக்காய் போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். எண்ணெயிலேயே வந்து இதில் வந்து மிளகாய் தூள், காரத்துக்கு இது அப்படியே ஸ்லோவில் ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. பாருங்க, சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து லாஸ்ட்டில் தேங்காய் பூ போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வெண்டைக்காய் போட்டு பூண்டெல்லாம் போட்டு நான் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பூண்டு போட்டு காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இப்போ வந்து தாளிச்சிக்கலாம் வாங்க. போட அளவு சொல்கிறேன் பாருங்க. 4 வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து பூண்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன், இதை போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து செவந்து வந்துச்சு. இப்போ வந்து இது ஒரு 3 தக்காளி நறுக்கி இருக்கிற அதை போட்டுக்கலாம். வதங்குறது பாருங்க, நல்லா மசஞ்சி வந்துச்சு. இதில் வந்து வெண்டைக்காய் போட்டுக்கலாம். இதுலேயே நாங்கள் நல்லா இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த புளி தண்ணியும் மசாலா கொழும்பு மிளகாத்தூள் போட்டுருக்குற அப்படியே இது இதில் போட்டுக்கலாம். நல்லா கொதி வரட்டும், பார்க்கலாம். பாருங்க, சூப்பரான காரக்குழம்பு ரெடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். பாருங்கள், நல்லா போட்டி தாங்க இன்றைக்கி கிரேவி பார்க்க போகிறோம். நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து குக்கர் வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் வந்து 2 வெங்காயம் நறுக்கிக்கிட்டு இது போட்டுக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலராக வரட்டும், பார்க்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போட்டுக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. பாருங்கள், 2 தக்காளி, புதினா, கொத்தமல்லி போட்டுக்கலாம். மசாலா போட்டுக்கலாம். மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா 4 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, 4 ஸ்பூன் வந்து தனியாத்தூள். கண்டிப்பாக வந்து கரம் மசாலா போடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு லவங்கப்பட்டை வதக்கும் போது போட்டுக்குங்க, வெங்காயம் வதக்கும் போது. இப்போ வந்து இந்த போட்டி வந்து க்ளீன் பண்ணியிருக்குல்ல, அது போட்டுக்கலாம். தண்ணி போட்டுக்கலாம். மூடி போட்டு 4-5 விசில் வரட்டும், பார்க்கலாம். பாருங்க, 4-5 விசில் வந்துச்சு. நல்லா வந்து போட்டி எல்லாம் நல்லா வெந்துச்சு. இதில் வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து நான் கொஞ்சம் ஊற வச்சுருக்கிறேன், கழுவி இது போட்டுக்கலாம். இது போட்டு செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கலாம். 2 விசில் வந்துச்சு. சூப்பரான போட்டி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவி பதம் வேணும்னா கொஞ்சம் வந்து தேங்காய் அரைச்சி கூட போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். எனக்கு வந்து தேங்காயெலாம் இல்லாமல் தொக்கு பதம் வரணும். கொஞ்சம் தண்ணி வந்துருக்கு, கொஞ்சம் ஊற்றினா கரெக்டாகிடும். சூப்பரான போட்டி கிரேவி ரெடி. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். பாருங்க, போட்டி கிரேவி, வெண்டைக்காய் காரக்குழம்பு, பூண்டு போட்டு இது வந்து வெண்டைக்காய் பொரியல். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு, இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சொந்தங்களுக்கு எல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பாய்.